Hey guys, welcome back. So நம்ம சேனல்ல ஓரளவுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ்லாம் வந்து போட்டுருப்போம். ஸோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு பிசி பில்ட் பண்ணோம், அது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பில்ட் பண்ணோம், ப்ளஸ் கேமிங்க்கும் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணோம், அதுவும் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு சில பேர்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோ அப்பவே மேக் பண்ணணும்னு பார்த்தேன், பட் முடியல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில், அதாவது ஒரு 15,000ல் ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் பிசி பிளஸ் ஒரு கேமிங் பிசியும் எப்படி பில்ட் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் இதோடைய பிரைசிங் டீடைல்ஸும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பில் என்னுடைய ஃப்ரெண்டோட சிஸ்டமோடைய பில் தான். ஸோ அவன் எதுக்காக அந்த சிஸ்டமை பில் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் பர்பஸ்க்காக. ஸோ இந்த கிட்டத்தட்ட வீடியோ எடிட்டிங் எல்லாமே இந்த ரெண்டரிங் பர்பஸில் வந்துடும். ப்ளஸ் ஒரு சில அனிமேஷன் சாஃப்ட்வேர் இல்லை கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரன் ஆகிற மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து பில் பண்ணியிருந்தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் டிசைனர். ஸோ சிவில் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பெரிய சாஃப்ட்வேர்ஸ், எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். ஸோ அது எல்லாமே ரன் ஆகிற மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து பில் பண்ணுது. அண்ட் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இந்த ஒரு 50,000 பட்ஜெட்டில் இந்த ரெண்டரிங் மட்டும் இல்லாமல் கேமிங்க்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பிசி பில்ட் பண்றது. ஸோ என்ன மாதிரியான மதர் போர்டு யூஸ் பண்றது, என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்றது, என்ன மாதிரியான ரேம், ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலாகவே பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் மதர் போர்டு வந்து யூஸ் பண்றதுன்றதை பார்த்துலாம். ஸோ மதர் போர்டு ஒரு கேமிங் டைப் ஆஃப் மதர் போர்டு வாங்குறது நல்லது. பிளஸ் அந்த மதர் போர்டில் ப்ராசஸர் வந்து 8th gen and 9th gen சப்போர்ட் ஆகிற மாதிரி வாங்குறதும் நல்லது. ஸோ இந்த பிசியில் யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ASUS ROG B365G கேமிங் மதர் போர்டு தான். பிளஸ் இதோடைய பிரைஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 9,900 rupees ஆகுது. ஸோ இதை நீங்கள் லோக்கல் ஸ்டோர்ல வாங்கினீங்கன்னா ஒரு 500 to 1,000 rupees வந்து கொஞ்சம் கம்மியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மதர் போர்டே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ ஒரு 50,000 பட்ஜெட்ல வரணுன்றதுக்காக இந்த போர்டு வந்து சூஸ் பண்ணது. ஸோ ஒரு கேமிங் போர்டு நல்லாவே இருக்கும். பிளஸ் 8th and 9th gen ப்ராசஸர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பிளஸ் ஜிபியூல பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஜிபியூ வரைக்கும் நீங்க எல்லா மாடலுமே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் இது என்னென்ன டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்குன்றது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஓவராலா ஒரு பட்ஜெட்ல ஒரு நல்ல போர்டுன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஒன்னு இன்டெல்ல வந்து சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா AMDலயும் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்டெல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெல்ல என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா i5 9th gen 9400F அந்த மாடல் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர் அண்ட் ஒரு பட்ஜெட் ப்ராசஸரும் வந்து சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கேமிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வேறு ப்ராசஸர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கேமிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்றப்ப நீங்கள் 4 cores உள்ள ப்ராசஸர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. பிகாஸ் நீங்கள் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப வெறும் கேமிங் மட்டும் தான் கிளிக் பண்ணி ஒரு நேரத்தில் ஒரு கேம் தான் நீங்கள் அதில் விளையாட போறீங்க. ஸோ அதுக்கு 4 core உள்ள ப்ராசஸரே வந்து போதுமானது. பட் நம்ம பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் பர்பஸ் ப்ளஸ் கேமிங் பர்பஸ், ஸோ ஓவரால் அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் 6 cores உள்ள ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஏதாவது ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ i5 9th gen லேட்டஸ்ட்டாக அந்த ப்ராசஸர் தான். ஸோ கேமிங்கும் சரி இல்லை ரெண்டரிங் பர்பஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங்கும் சரி டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர் அண்ட் ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ப்ராசஸர். ஸோ இந்த இன்டெல் i5 9th gen உடைய ப்ராசஸருடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13,400 rupees கிட்ட ஆன்லைனில் வந்து சேல் ஆகுது. ஸோ இதே நீங்கள் ரீட்டைல் ஷாப்பில், லோக்கல் ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஒரு 1,000 to 1,500 rupees கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ மதர் போர்ட் சூஸ் பண்ணியாச்சு அண்ட் ப்ராசஸரையும் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்ன டைப் ஆஃப் ரேம் வந்து யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ரெண்டரிங் பர்பஸ்ன்னு வரப்ப அதிகமாக ரேம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வீடியோ எடிட்டிங்கும் சரி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ரேம் வந்து அதிகமாகவே தேவைப்படும். ஸோ அதுக்கு 16 GB ரேம் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம்னு பார்த்தீங்கன்னா Corsair பிராண்டில் ரேம் DDR4ல Vengeance 2400 அந்த மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,220 rupees ஆன்லைனில் வந்து சேல் ஆகுது. ஸோ இதே நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கினோன்னா கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்கும். ஸோ முக்கியமான 3 வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜிபியூ வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ சிஸ்டமுக்கு ப்ராசஸர் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜிபியும் ரொம்ப முக்கியமானது தான். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டும் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாடல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து ரெண்டரிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து 3D சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு ஜிபியூ வந்து நல்லாவே அதிகமாக தேவைப்படும். ப்ளஸ் கேமிங்க்கும் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கணும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜிபியூ பார்த்தீங்கன்னா Zotac GTX 1050 Ti வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. DDR5 4GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிபியோடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,500 rupees வருது. ஸோ 4GB இது நீங்கள் கேட்கலாம் எதுக்கு 1050 Ti, அது கொஞ்சம் ஓல்ட் ஆச்சு. ஸோ லேட்டஸ்ட்டாக 1660 1650 கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சதுனால 1050 Ti வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுவும் ஒரு டீசெண்டான ஒரு ஜிபியூ தான். ஸோ நீங்கள் ஹை அண்ட் கேம் வந்து எல்லா கேமே வந்து நல்லாவே எடுக்கும்.
ப்ளஸ் ஹை-எண்ட் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அதிகமாக நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்டில் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ வீடியோ எடிட்டிங் எல்லாமே ஓவராலாக நல்லாயிருக்கும். 3D சாஃப்ட்வேர்ஸும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது போதுமானதாக இருக்குன்றதுனால 1050Ti வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளை பின்னா எனக்கு GPU பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு வரப்போ ஸோ இதை கழட்டி செகண்ட்ஸ் நீங்கள் வித்துட்டு இதோடைய ஹை-எண்ட் மாடல் வந்து வாங்கி மாட்டிக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு தான் மதர் போர்டு வாங்குறப்பே ஒரு நல்ல மதர் போர்டாக வாங்கி வச்சுக்கிட்டா நாளை பின்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே கழட்டி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போர்டு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால SSD கொஞ்சம் நம்ம தேவைப்படும். ஸோ HDDயில் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதை கிளிக் பண்ணிவிட்டு அது லோட் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகிறதுக்கே ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கிட்ட எடுத்துக்கும். ஸோ இதே நீங்கள் SSD வச்சு அதில் வந்து ரன் பண்ணீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே அது வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் SSD இருந்தால். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க SSD பார்த்தீங்கன்னா WD பிராண்டோடது 240 GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2920 rupees ஆன்லைன் பிரைஸ். ஸோ லோக்கலில் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கலாம். ஸோ 240 GB போதுமானது. நம்ம என்ன மிஞ்சி போனால் ஒரு 4 சாஃப்ட்வேர் 5 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸை இந்த 240 GBயில் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு 240 GBலாம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 GB கூட வாங்கிக்கலாம். என்ன ஒன்றுனா பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் 1 TB Seagate வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 TB ஹார்ட் டிஸ்க் Seagate ஓடுது. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2900 rupees கிட்ட ஆன்லைன் ப்ரைஸ் ஆகுது. ஸோ இதே நீங்கள் லோக்கலில் வாங்கினீங்கன்னா ஒரு 2500 உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது பவர் சப்ளை SMPS VS450 அந்த மாடல் வந்து வாங்கி இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2700 rupees இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு CPUக்கு முக்கியமான எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கேபினெட். ஸோ எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ள தான் நம்ம போட்டு வைப்போம். ஸோ அந்த அவுட்டர் பாக்ஸ் அதாவது கேபினெட் சொல்லுவாங்க. அந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா Corsair பிராண்டோட இதுதான். இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2800 rupees இருக்கு. ஸோ நீங்கள் அமேசானில் இந்த Corsair கேபினெட் போட்டாலே இந்த மாடல் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கும். அதுவும் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும். ஸோ 2800 பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உள்ள நீங்கள் RBG கலர்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சைடில் கூட உங்களுக்கு மிரர் டைப்பில் டிரான்ஸ்பரண்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள நீங்கள் அந்த RBG கலர்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ லுக் வைஸ் கேபினெட் நல்லா தான் இருக்குது. இல்லை எனக்கு இதை விட இன்னும் பெட்டராக வேணும், இல்லை இதை விட ரேட் கம்மியாக வேணும்னு நினச்சா கூட அதுக்கேற்ற கேபினெட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த பொருளுடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 51,400 சம்திங் வந்து நிற்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ரெண்டரிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கேமிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக எல்லாத்துக்குமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் சிஸ்டம் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு வந்து செப்பரேட்டாக மானிட்டர் வாங்குறதாகட்டும், இல்லை கீபோர்ட் மவுஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்கி வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மானிட்டர் பார்த்தீங்கன்னா பென்கியோடைய மானிட்டர். ஸோ இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,800 சம்திங் நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது இந்த மானிட்டர் கூட. 4K கிடையாது, ஃபுல் HD 1080 பிக்சல் உள்ள ஒரு மானிட்டர் தான். ஸோ மானிட்டரும் நல்லாவே இருக்குது. இல்லை எனக்கு இவ்வளோலாம் தேவையில்லை, இதோடைய கம்மி ரேட்லேயே எனக்கு மானிட்டர் இருந்தால் போதும்னா அதுலேயும் கம்மி ரேட்லேயும் இருக்குது. ஸோ 6,000 7,000 நிறைய மானிட்டர்ஸ்லாம் இருக்கு. நீங்க அது மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிசி வந்து பில்ட் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.